எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் பார்த்தீங்கன்னா பிரபாவதி. நான் MBA முடிச்சிருக்கேன். ஃபேமிலியும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஸோ அதோட நான் படித்ததும் வேஸ்ட் ஆகாமல் நான் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால எனக்கு எல்லா பிஸ்னஸையும் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது வந்துட்டு காமர்ஸ் தான். நான் படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தான் படித்தேன். அப்படின்னா லோன் எடுத்து எனக்கு படிக்கிறப்ப ஒரு செலவு பண்ணுறது கூட ஒரு சப்போர்ட் இல்லை. இன்கம் அப்படின்றது இல்லை அப்படின்னாலே நமக்கு படிப்ப எனக்கு 12லேயே ஸ்டாப் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணலாம் அந்த ஒரு ஸ்டேஜில் தான் வந்துட்டாங்க. ஃபேமிலியில் அப்படி வந்துட்டாங்க. பட் ஆனால் எனக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற மைண்ட்னால நான் ஒர்க் பண்ணிட்டே தான் படிச்சேன். மேக்ஸிமம் சொல்ல போனா எல்லா இடத்துலயுமே நான் வேலை பார்த்திருப்பேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பில்டிங் போடுறது, இந்த பேக்கிங் பண்றது, ஏர்டெல்ல சிம் எல்லாம் இருக்கு, அது ப்ரோமோட் பண்றேன். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எப்பப்பெல்லாம் நான் டவுன் ஆகணும் நான் நந்தினி மேம் வீடியோ பார்ப்பேன் எங்கள் சேனலில். இதே மாதிரி மேபி இன்னும் ஃபியூச்சரில் உங்களோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. வாங்க, இதுதான் என்னோட அமேசான் செல்லர் போர்டு. மார்னிங் டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு 10:41 ஆயிருக்குது. மார்னிங் 8 ஆர்டர்ஸ் வந்து ரிசீவ் ஆயிருக்குது. அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7,220 வந்து சேல்ஸ் ஆயிருக்குது. நம்ம டோட்டல் அமேசான் போர்டில் டோட்டல் பேலன்ஸ் எனக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 29,559 இருக்குது. லாஸ்ட் 30 டேஸ் சேல்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 18. நம்ம ஆகஸ்ட் 18லேருந்து செப்டம்பர் 18 வரைக்கும் லாஸ்ட் 30 டேஸ் சேல் வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 242 வந்து ஐட்டம்ஸ் வந்து சேல் ஆகிருக்குது. டோட்டல் ப்ராடக்ட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 1,84,140 வந்து சேல் ஆகிருக்குது. இது லாஸ்ட் 30 டேஸ் சேலு. ஆவரேஜ் ஐட்டம்ஸ் ஒரு ஆர்டர்ட் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா 760க்கு எனக்கு சேல் ஆகிருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். ஸோ இப்போ நம்ம செல்லர் ஸ்டோரி வீடியோவில் இருக்கோம். ஸோ புதுசாக வரவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. என்னன்னா செல்லர் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் காமர்ஸ் சேனலில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ மாதிரி போர்ட்டலில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கிட்ட இருந்து ஷேர் பண்ணிக்கிற விதமாக தான் இந்த செல்லர் ஸ்டோரி அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வருஷம் இன்னைக்கு நம்ம பிரபாவதி மேம் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ பிரபாவதி மேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமேசான், ஃப்ளிப்கார்ட் 2 பிளாட்ஃபார்ம்லையும் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டிலே சின்ன ஒரு குடோனா ஒரு ரூமே மாற்றிருக்காங்க. அவங்களே சொல்லியிருப்பாங்க இன்ட்ரோவில். நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வணக்கம்மா. வணக்கம் சார். ஸோ உங்களை பற்றி சின்ன இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். என் நேம் பார்த்தீங்கன்னா பிரபாவதி. நான் MBA முடிச்சிருக்கேன். MBA வந்துட்டு 2013 முடித்தேன். MBA முடிச்சுட்டு சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அவர் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அங்கே சென்னையில் ஒர்க் பண்ண முடியாதனால வேளாங்கண்ணியில் செட்டில் ஆகிற மாதிரி ஆயிடுது. அதனால இங்கே வந்துட்டு எனக்கு ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு வேளாங்கண்ணியில் எதுவும் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ். ஸோ அதனால ஜாப் எனக்கு ஒரு ஸ்பெஷலாக செட் ஆகலை. ஸோ அதனால நம்ம ஓனா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் காமர்ஸ் பிஸ்னஸ் பற்றி நான் யூடியூப்ல கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முக்கியமாக நான் காமர்ஸ் பிஸ்னஸ் என்னத்துக்காக ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டைமிங். ஃபஸ்ட்டு நான் அது உள்ளே போனதுக்கு காரணம் வந்துட்டு டைமிங் தாங்க சார். ஏன்னா எனக்கு வந்து ஃபேமிலியில் வந்துட்டு சப்போர்ட் அப்படின்னு எதுவும் கிடையாது மீன். அப்போ நான் குழந்தைங்களை விட்டுட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா எனக்கு குழந்தைங்களை ஒரு 1 hour பார்த்துக்க கூட ஆள் கிடையாது. ஸோ அதனால நான் வீட்லேயும் இருக்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், குழந்தைங்களையும் பார்த்துக்கணும். ஸோ அதோட நான் படித்ததும் வேஸ்ட் ஆகாமல் நான் ஏதாச்சும் ஒரு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால எனக்கு எல்லா பிஸ்னஸையும் நான் சர்ச் பண்ணி பார்த்ததில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது வந்துட்டு காமர்ஸ் தான். எனக்கு ஏன்னா காமர்ஸ் பிஸ்னஸ் வந்துட்டு நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால கொஞ்சம் பண்ணிக்கலாம். எந்த டைம் நமக்கு செட் ஆகுதோ அந்த டைம் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசன்னால மட்டும் நான் ஃபர்ஸ்ட் காமர்ஸ் பிஸ்னஸ் தான் நமக்கு செட் ஆகும் அப்படின்ட்டு நான் உள்ள வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 மந்த் கண்டினியூல ஒரு 6 மந்த் வந்து வெக்கேஷன் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 8 மந்த் பார்த்தீங்கன்னா தான் என்னோட ஆக்டிவா நான் செல் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு 8 மந்த் தான். லாஸ்ட் 8 மந்த் இல்லைங்க சார், ஃபர்ஸ்ட் 4 மந்த், இப்போ நடுவில் ஒரு 6 மந்த் பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் ஒரு 4 மந்த் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு 4 மந்த்ல வந்து சொல்ல போனா ஒரு சேல்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த ப்ராடக்ட்டுமே எனக்கு ஒரு சக்சஸா கிடையாது. எனக்கு அது ஃபெயிலியர் அப்படிதான் சொல்ல முடியும். பட் ஆனால் ரொம்ப மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால என்னால் கொஞ்சம் சமாளிச்சுக்க முடிஞ்சிச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு செல்லர் ஸ்டோரி மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். இது வரைக்கும் நான் எவ்வளோ செல்லர் ஸ்டோரி எடுத்தாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீனியர். எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் SRM காட்டங்குளத்தூர்லாம் MBA படிச்சிருக்காங்க. நானும் அதே SRM காட்டங்குளத்தூர் டீம்டு யூனிவர்சிட்டியில் MBA படிச்சிருந்தேன். என்னன்னா அவங்க 13 பாஸ் அவுட், 2013 பாஸ் அவுட். நான் வந்து 18 பாஸ் அவுட். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரே காலேஜ். ஆனால் இப்போ வந்ததுக்கப்புறம் எனக்கு அது தெரிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு ஒரு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூனால வெக்கேஷன் போயிட்டு திருப்பி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சேல்ஸ் எடுத்து இப்போ அந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ டைம் கன்சியூமிங்காக தான் இகாம் பிஸ்னஸ் தேர்ந்தெடுத்தீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரீதியாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்க? எனக்கு ஸ்டார்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5,000 தான் மினிமமா ஸ்டார்டிங் போட்டிருந்தேன். பட் எனக்கு அதை பார்த்தீங்கன்னா அந்த நான் 5,000 தான் நான் ரிட்டர்ன் எடுத்தேன். மற்றபடி எனக்கு ப்ராஃபிட் அப்படின்னா எந்த ஸ்டேஜ் வரைக்கும் சொல்றீங்க? எப்படின்னா ஒரு 4 மந்த் வரைக்கும் கொஞ்சம் 4 மந்த்துக்குள்ள தான் அந்த 5,000 வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு வந்து அது அமேசான்ல அந்த ப்ராடக்ட் சேலே ஆகல. ஐ மீன் இதுக்கு முன்னாடி வேற ப்ராடக்ட் சேல் பண்ணீங்களா? ஆமா, இதுக்கு முன்னாடி கிட்ஸ் வேர்ல கார்மெண்ட்ஸ் ஐட்டம் தான் கிட்ஸ் வேர் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து எனக்கு அமேசான்ல சேல் கொண்டு முடியல, எனக்கு அது ப்ராடக்ட் வந்து சேல் ஆகல. சோ அதனால நான் என்ன பண்ணேன், மீஷோ ஓபன் பண்ணேன். மீஷோல அந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு மீஷோல ஓகே சர்ஜி, பட் அதுல போற ப்ராடக்ட் வந்து இதுல எனக்கு அமேசான்ல சேல் ஆகல. சோ மத்தபடி அமேசான்ல வேற வேற ப்ராடக்ட் கொண்டு வந்துகிட்டே இருந்தேன். எப்படின்னா நம்ம கார்மெண்ட்ஸ் ஐட்டம்ல லேடிஸ் வேர்ஸ் அப்படின்ட்டு உள்ள கொண்டு வந்தேன். அது எனக்கு கொஞ்சம் நல்ல மூவிங் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா அதை நான் மூவ் பண்ணி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஃபுல்லா. இப்போ ஃபைனலிஸ்டா சாரின்ற ஒரு ஜோன்ல எதுக்கு வந்தீங்க? எனக்கு வந்துட்டு அப்படின்னு இல்லை, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே கொஞ்சம் சாரி பண்ற அந்த மைண்ட் தான் இருந்தது. பட் என்னால சாரி அப்படின்னு நான் உள்ள போய் பாக்குறப்ப டைரக்டா மேனுஃபேக்சர் கிட்ட வந்து போக முடிஞ்சிச்சு. பட் ஆனா அமேசான்ல நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டே தான் எனக்கு கிடைச்சிச்சு. எப்படின்னா ரெகுலர் ப்ராடக்ட் வந்து நமக்கு ஈஸியா கிடைக்குது. ஏன்னா மினிமம் ஒரு 10 குவான்டிட்டி 20 குவான்டிட்டி அப்படி கிடைக்குது. பட் நம்ம நியூ கலெக்ஷன் அப்படின்னு கேட்டோம்னா நமக்காண்டி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறப்ப ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. எப்படின்னா ஒரு 30 பீஸ் எடுங்க, 40 பீஸ் எடுங்க, அவங்க என்டையர் டிசைன் மாத்தணும். உங்களுக்காண்டி நான் ஸ்பெஷலா பண்றதுனால நான் உங்களுக்கு அதிகமான கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல. ஸோ எனக்கு வந்து அமேசான்ல இருக்கிற ப்ராடக்டையே திருப்பி பண்றதுக்கு எனக்கு மேக்சிமமா விருப்பம் கிடையாது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல பெரிய ஒரு சேல் முடியல. ஒரு ஏன்னா அவங்க நமக்கு முன்னாடி இருக்கிற செல்லர்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு ரேட்டிங் வச்சிருப்பாங்க, ஒரு நல்ல ப்ராஃபிட் அவங்க பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ரேட்டுக்கும் நம்மளால கொடுக்க முடியல. சோ அதனால எனக்கு நியூவா அமேசான்ல தேடினா இந்த சாரீஸ் கிடைக்க கூடாது, வேற யார்ட்டையும் இருக்க கூடாது அப்படின்ட்டு கலெக்ஷன்ஸ் கொண்டு வரப்பதான் எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபிளா நல்லா மூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு 5,000 போட்டு பேபிஸ்க்கு உண்டான ப்ராடக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க. அதுக்கடுத்து வேற ப்ராடக்ட் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு லாஸ் மாதிரி தானே? அப்படி இல்லைங்க சார், நம்ம வந்துட்டு ஒரு பிசினஸ் பண்றோம், என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஒரு 5,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னோட மைண்ட் செட்டிங் எப்படின்னா, நான் உள்ள வரப்ப எனக்கு அதுல வந்து ப்ராஃபிட்டை நான் பாக்குறனோ இல்லையோ ஃபர்ஸ்ட் லாஸை பாத்திரக்கூடாது. ஏன்னா லாஸை நம்ம பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு நம்மளால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அடுத்தது நம்மளால பண்ண முடியும். ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்தது பண்ண மாட்டோம், ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டு வெளியில போற மைண்ட் வரும். சோ என்ன பொறுத்த வரைக்கும் அது நமக்கு நான் 5,000 போட்டேன், அந்த 5,000 எனக்கு வந்திருக்கு. பட் ஆனா கொஞ்சம் டைம் எடுத்து வந்துருச்சு. சரி பரவாயில்ல, அந்த 5,000 எடுத்துட்டு நம்ம வேற ப்ராடக்ட் போட்டு பார்ப்போம். ஜென்ரலாகவே வீட்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட அதிகபட்சமாக கேட்குற ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறேன்னா என்ன இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ரூபா கூட கொண்டு வரலையே. அதே மாதிரி வீட்லயும் கேட்டுப்பாங்க என்ன பண்றீங்க ஏதோ பண்றீங்க. எனக்கு வந்து என்னோட வீட்டுல சொல்ல போனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பெரிய சப்போர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ரீசன்னா அவங்க தனியா பிசினஸ் பண்றாங்க. சோ அதை பார்க்க தான் அவங்களுக்கு டைம் இருக்கும். மேக்சிமமா வீட்டுல டைம் ஸ்பெண்ட் பண்றதே கம்மி. சோ நான் அவங்க கிட்ட ஒரு பெரிய சப்போர்ட் என்னன்னா, நான் என்ன பண்ணாலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அதாவது தடை கிடையாது. ஆமா, இது மாதிரி சப்போர்ட் அப்படின்னு சொல்றதை விட தடை அப்படின்னு. நான் எங்க வெளியில போறேன், மேனுஃபேக்சர் ஒரு ப்ராடக்ட்டை பார்க்க நம்ம போறோம், பர்ச்சேஸ்க்கு எதுக்கு போனாலுமே வந்து போக கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. எதுக்கு போனா போறியா போ, சரியா செய், அப்படி கிடையாது. அவங்களுக்கு டைம் ஒதுக்க முடியாது, அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்கிறப்ப எங்கூட டைம் அவங்களுக்கு ஒதுக்க முடியாது. சோ அதனால நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நமக்கு முடிஞ்சதை நம்ம பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்க தனியால தான் போய் ப்ராடக்ட்லாம் சோர்ஸ் கண்டிப்பாங்க சார். ஏன்னா இவ்வளவு நாள் நான் போயிருக்கேன். என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து நான் எங்க பண்றேன், என்ன பர்ச்சேஸ் பண்றேன், எதுவுமே அவங்களுக்கு மேக்ஸிமமா தெரியும். சாரீஸ்லாம் வாங்கிட்டு வந்து ரூம்ல அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா? அது பார்த்து என்ன சொன்னாங்க? கேட்பாங்க, என்னவோ பண்றேன்னு நினைச்சேன், பரவாயில்ல நல்லா தான் பண்றேன், அந்த ஒரு வார்த்தை இருக்கும். பட் அவங்களுக்கு அதுக்கப்புறம் நானா சொல்லுவேன் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்ட்டு. சரி ஏதோ நல்லா பண்ணா ஓகே, நம்ம எது பண்ணாலும் அதுவும் நல்ல மைண்ட் செட் தான். ஆமா, அதாவது அவங்க ஒரு விஷயம் பண்ணி நான் நிறைய டைம் சொல்ல போனா ஒரு 4 மந்த் வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட் நான் எடுக்கல. ஒரு 2-3 வாட்டி நான் என்ன பண்ணேன், வெளியில போயிடலாம் அப்படின்ற மைண்ட் எனக்கு வந்துச்சு. வேண்டாம், ஏன்னா எனக்கு 4 மந்த் கழிச்சு நான் ஒரு 6 மந்த் பிரேக் விட்டேன். மறுபடியும் 6 மந்த் பிரேக் விட்டு நான் உள்ள வந்ததுனால எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்து பண்ற ஒரு ஃபீலா இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு. அப்போ வந்து நம்ம செல்லர் ஸ்டோரிஸும் நிறைய பாத்துக்கிட்டே இருப்பேன் சார். உங்க யூடியூபும் கண்டினியூவா பார்ப்பேன், அதே போல செல்லர் ஸ்டோரிஸும் கண்டினியூவா
பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதில் வந்து இந்த நந்தினி மேம் சொல்லுவாங்க, திருப்பூர் எனக்கு சரியா இடம் தெரியல, நந்தினி அவங்க வந்து சொல்லுவாங்க நம்ம எவ்வளோ ப்ராடக்ட், அவங்க 2-3 ப்ராடக்ட் கொண்டு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு மறுபடியும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நான் கொஞ்சம் எனக்கு நெகட்டிவா மைண்ட் வரப்ப அவங்க வீடியோ கொஞ்சம் பார்ப்பேன். ஏன்னா அவங்க 2-3 ப்ராடக்ட் கொண்டு வந்து லாஸ் ஆகிட்டு நான் மறுபடியும் பண்ணேன். அவங்க ஒரு ரீசன் சொல்லியிருப்பாங்க. என்ன ரீசன் அப்படின்னா, நம்மள மாதிரி ஆளுங்க தான் அமேசான்ல சேல் பண்றாங்க, அவங்க வின் பண்றாங்கன்னா நம்மளாலையும் முடியும், ஏதோ தப்பு பண்றோம். அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. அப்ப நானே என்ன நினைச்சிட்டேன் அப்படின்னா, அமேசான்ல சேல் பண்ண முடியும். சரி, அப்ப ஒரு நெகட்டிவான ஒரு மைண்ட் செட் தான் வந்தது. சரி, நான் அதில் செல் பண்ண முடியாது, ஆட் ரன் பண்ணணும், ப்ராடக்ட் போடணும், கமிஷன் வர இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப வெளியில போயிடலான்றது. அவங்க வீடியோ பாக்குறப்ப நமக்கு புரிஞ்சிச்சு, ஒரு சின்ன ஒரே ஒரு வார்த்தை தான். பட் ஆனா அது ஒரு லைஃப் சேஞ்ச். கொஞ்சம் அந்த வார்த்தை வந்து நம்மளால முடியும், சேல் பண்ணி பார்ப்போம் சரின்ட்டு அப்படி கொஞ்சம் அந்த ஒரு ரீசன்ல தான் நிறைய செல ஸ்டோரி, அந்த அவங்க எவ்வளவு செல ஸ்டோரி போட்டீங்கன்னா எல்லாமே பார்ப்பேன். பட் நமக்கு நம்மளோட சுச்சுவேஷனுக்கு அவங்க செல்லர் வந்துட்டு ஒரு அந்த வார்த்தை மட்டும் 2-3 வாட்டி கேட்கறப்ப நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அது கொஞ்சம் செல ஸ்டோரி எல்லாம் போறது எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு சார். ஓகே, ஸோ இப்போ நீங்க அந்த கொஸ்டின் கேட்க நினைச்சேன், இவ்வளவு கஷ்டம் தான் எதுக்கு நீங்க லெஃப்ட் ஆகாம திருப்பி கண்டினியூ பண்ணி அப்போ இதான் ஆன்சரா சொல்லிடுவீங்க. ஓகே, இப்போ நீங்க இகாம் பிசினஸ்ல 15 மந்த்ஸா சேல் பண்றீங்களா? எனக்கு இந்த ஒரு விஷயம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சார். ஸோ நான் ஒரு செல்லரா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்னென்ன பண்ணீங்க? அது வந்துட்டு இப்போ எனக்கு வந்து என்ன கஷ்டமா இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம இ காமர்ஸ் பிசினஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம டைரக்டா மேனுஃபேக்சரை போயிட்டு பாக்கலாம், ப்ராடக்ட் சோர்சிங். ஆமா, எனக்கு அதுவே பெரிய கஷ்டமா இருந்துச்சு. என்ன ரீசன்னா, நான் ஒரே ஆளு, குழந்தைங்க 2 ரொம்ப சின்ன பிள்ளைங்க. பார்த்தேன் அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு 4.5 வயசு ஆயிடுச்சு, 3.5 வயசு அவங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்றப்ப. இப்போ ஐ மீன் அப்பவே 3.5 வயசு. அப்ப வந்து நான் எங்க போனாலும் அவங்கள கூட்டிட்டு போகணும். ஓகே, அவங்கள விட்டுட்டு போக எனக்கு ஃபேமிலியில விட்டுட்டு போக முடியாது. அப்பாட்ட விட்டாலுமே ஒரு 2 மணி நேரம் இருப்பாங்க அதிகபட்சம், இருக்க மாட்டாங்க. சோ அதனால நான் கூட்டிகிட்டே தான் போகணும். அப்ப குழந்தைங்களை கூட்டிட்டு நம்ம டிராவல் பண்றப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. போயிட்டு பார்த்துட்டு நம்ம ஒரு இடத்த பார்த்துட்டு வந்து வர மாதிரி இருந்தா கூட செட் ஆகும். பட் நமக்கு மேனுஃபேக்சரை பாக்குறதுனால ஒரு குறைஞ்சது ஒரு 4 பேரை ஒரு 4 அப்படி பாக்குறப்பதான் நமக்கு செட் ஆகும். சோ அந்த இது கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, ப்ராடக்ட் சோர்சிங்லாம் முடிச்சிட்டீங்க இல்லையா? இப்போ டெக்னிக்கலா இ காமர்ஸ்லன்றது ஏதாவது ஒரு சில சிக்கல்கள் இருக்கும் இல்லையா? கண்டிப்பா சார். எனக்கு வந்து நான் வந்து MBA முடிச்சிருக்கேன். பட் ஆனா டெக்னிக்கலா வந்து எனக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து எனக்கு மேக்ஸிமமா நிறைய தெரியாதுன்னே சொல்லலாம். ஓகே, நான் ஒரு பேசிக்கா சொல்ல போனா ஒரு மொபைல்ல ஒரு இன்ஸ்டா யூஸ் பண்ண மாட்டேன், ஃபேஸ்புக் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு சோஷியல் மீடியா அந்த இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு படிக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அது ரொம்ப ஒரு இது ஆர்வம் அப்படின்னு சொல்ல முடியாது, தேவைக்கு யூஸ் பண்றதோட ஸ்டாப் பண்ணிப்பேன். எனக்கு புதுசா இருந்துச்சு, ஒரு லிஸ்டிங் பண்ணணும், அதுல போட்டோஸ் எடிட் பண்ணணும், வீடியோஸ் பண்ணணும், அப்படி பண்றப்ப எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அந்த சைடு சப்போர்ட் அப்படின்னு சொல்ல போனா உங்க டீம் தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். நீங்க அடுத்தது உங்க டீம், உங்க கோர்ஸ் தான். ஏன்னா நான் உங்களோட கோர்ஸே வந்து எனக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் பார்த்துட்டே இருப்பேன். பார்த்துட்டு அது மூலயமா தான் டெக்னிக்கலா நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது. அதுல எனக்கு இப்ப அமேசான்ல சேல் பண்றோம் அப்படின்னா அதுல என்னென்ன தேவையோ எல்லாமே உங்க கோர்ஸ்ல இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை 2 வாட்டி பாக்குறப்ப நமக்கு நல்லா அப்சர்வ் ஆகும், நம்ம நீட்டா பண்ணிடலாம். இப்போ வந்து அமேசான்ல நிறைய பேர் உங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் பிசினஸ் பண்ணி வருவாங்க இல்லையா? அவங்க கிட்ட நீங்க சொல்லிக்கிற விஷயம் இந்த எக்ஸ்பெக்டேஷனோட வாங்க, இந்த எக்ஸ்பெக்டேஷனோட வராதீங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா வந்துங்க சார், வந்த உடனே நம்ம ப்ராஃபிட் எடுக்கணும்ட்டு வரக்கூடாது. ஏன்னா அமேசான்ல இ காமர்ஸ் அப்படின்னு சொல்ல போனாலே கொஞ்சம் ஸ்லோவா தான் என்ன பொறுத்த வரைக்கும். சில பேர் ஃபர்ஸ்ட் மந்த்லயே செல் பண்ணி ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஒரு மந்த்லயே ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அது அப்படி வரக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்தா நமக்கு ஸ்டார்ட். ஏன்னா எனக்கு வரப்ப எனக்கு சேல் ஆகல, அந்த டைம்ல நான் வெளியில போயிருந்தேன்னா இப்ப என்னால பண்ணியிருக்க முடியாது. ஸோ மறுபடியும் நான் கொஞ்சம் டைம் எடுத்து எனக்கு ஒரு 8 மந்த் கிட்ட ஆயிடுச்சு இந்த சேல் கொண்டுட்டு வரதுக்கு. இப்போ அதிகபட்சம் நம்ம விமன் என்டர்பிரைஸ்லாம் பார்க்கறதுன்னா அந்த மாதிரி சாரி சேல் பண்றவங்க ஃபர்ஸ்ட் அமேசான்ல சேல் பண்ணுவாங்க, மீஷோல சேல் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து அவங்க ஓனா இன்ஸ்டா பேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம லட்சுமி பிரியா மேம் கூட பார்த்தேங்க சார். எனக்கு ஸ்டார்டிங் பண்றப்ப ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்தப்ப நந்தினி மேம் வீடியோ பார்ப்பேன். எனக்கு நெக்ஸ்ட் டெவலப் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் வரப்ப லட்சுமி பிரியா மேம் வீடியோ பார்ப்பேன். ஏன்னா அவங்க ஸ்டார்டிங் பண்ணாங்க, அடுத்தது இன்ஸ்டால ஒரு அவங்க கொஞ்சம் அவங்கள பாக்குறப்ப நம்மளும் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உண்டு. பட் நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன், இன்ஸ்டால பண்ணிருக்கேன், வாட்ஸ்அப், மத்தபடி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் அது மூலயே கொஞ்சம் சேல் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா யூடியூப்லயும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு அதில் ஒரு 1 மந்த்தாக தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வாங்கி நான் அதை ப்ராப்பராக பண்ண கிடையாது. முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டேன், அப்புறம் தான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நானும் அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. நல்லா பண்ணல. ஏன்னா ரிங் லைட் செட்டப்லாம் பார்க்கும்போது அதான் யோசிச்சேன். ஸோ இப்போ இந்த கேள்வி வந்து எப்படின்னு தெரியல நான் கேட்கலான்ட்டு. ஏன்னா உங்கள் ஹஸ்பண்டே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் தான். ஸோ உங்களோட இந்த ஒரு ஐ மீன் இந்த ஒரு இ காமர்ஸ் வர
அமௌண்ட்ன்றது அவங்களுக்கு பெருசா இல்லை. ஸோ இது நீங்க இங்க எந்த லெவலில் உங்க ஃபேமிலியில் கான்ட்ரிபியூட் ஆகும்னு நினைக்கிறீங்க, எப்படி கான்ட்ரிபியூட் பண்றீங்க? எனக்கு வந்துங்க சார், நான் ஃபர்ஸ்ட் அமேசானுக்கு உள்ள சேல் பண்ணணும்னு வரப்பயே என்னோட மைண்ட் ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டிங், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சொல்லுவாங்க இந்த மாதிரி. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் மைண்டட் கிடையாது. ஓகே, இல்ல இதுல இருந்து வர வருமானம் பிரச்சனை இல்லைன்னு தான். ஓகே, ஏன்னா ஓப்பனா சொல்லணும்னா என்னோட ஹஸ்பண்ட் சைடு எனக்கு சாட்டிஸ்ஃபைடான இன்கம் உண்டு. பட் ஆனா இருந்தாலும் அவங்க சைட்ல இருந்து எந்த இதுவும் கிடையாது. பட் எனக்கு எப்படின்னா, நான் படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படிதான் படிச்சேன். அப்படின்னா லோன் எடுத்து எனக்கு படிக்கிறப்ப ஒரு செலவு பண்றது கூட ஒரு சப்போர்ட் இல்ல. அப்பாவோட இன்கம் ஒரு 8th நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ணிட்டே படிச்சதுனால நம்ம படிக்கிறப்ப அந்த கஷ்டம் தெரியும். வேலை பார்த்துக்கிட்டும் படிக்கணும், அந்த அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம படிக்கிறப்ப நம்ம எல்லாருக்கும் ஃபேமிலியில செலவு பண்ணுவாங்க. எனக்கு நானே வேலை பார்த்துக்கணும், நானே செலவு பண்ணிக்கின்றப்ப அந்த படிப்பு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டைமிங் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி இன்கம் அப்படின்றது இல்லை அப்படின்னாலே நமக்கு படிப்பை எனக்கு 12thலேயே ஸ்டாப் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணலாம் அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்துட்டாங்க. ஃபேமிலியில அப்படி வந்துட்டாங்க. பட் ஆனா எனக்கு வந்து படிக்கணும் அப்படின்ற மைண்ட்னால நான் ஒர்க் பண்ணிட்டே தான் படிச்சேன். ஃபுல் டைம் தான் காலேஜ் போனது. ஃபுல் டைம் ஒர்க் முடிச்சு காலேஜ் போயிட்டு வந்து ஒர்க் கண்டினியூ பண்ணுவேன். அந்த டைமிங்க்கு எங்க செட் ஆகுதோ அங்க நான் வேலைக்கு போவேன். மேக்ஸிமம் சொல்ல போனா எல்லா இடத்துலயுமே நான் வேலை பார்த்திருப்பேன். அந்த டைமுக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட்ல பில்டிங் போடுறது, இந்த பேக்கிங் பண்றது, அதுக்கப்புறம் சொல்ல போனா அந்த மொபைல்ல ஏர்டெல் சிம் எல்லாம் இருக்கு, அது ப்ரமோட் பண்றேன். ரீசார்ஜ் பண்றது இல்ல, ப்ரமோட் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 200 சிம் போயிருந்தாலும் அதை நான் ஈவினிங் வந்து முடிச்சு கொடுத்துட்டு தான் என்னோட ஒர்க் பண்ணுவேன். அதுதான் எனக்கு ஒர்க். அதை நான் கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் MBA படிக்கிறப்பையும் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்ல ஒரு ஒர்க் பண்ணிட்டே தான் படிச்சேன். ஃபுல்லா என்னோட ஒர்க் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டே தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சேன். ஸோ அந்த டைம் வந்து நான் படிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதை வந்து எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும். அதாவது நம்ம படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆயிடக்கூடாது. எனக்கு வந்து நான் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறப்ப ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி 10,000 கொடுத்தாலும் என்னோட செலவுக்கு கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அது மைண்ட் கிடையாது. நம்ம படிச்சோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோம், படிச்சது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகுது. அதாவது படிப்புக்கு வேல்யூ பண்றதுக்காக அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற அந்த வார்த்தை வந்து நிறைய பேருக்கு வராது. இப்போ என்ன ஃபீல், உண்மையிலேயே உங்க அந்த நீங்க படிச்ச படிப்புக்கான மரியாதை கொடுத்துட்டேன்னு நீங்க நம்புறீங்களா? ஆமாங்க சார், எனக்கு இப்போ கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இருக்குங்க சார். ஏன்னா நான் படிச்சது வந்து எனக்கு வேஸ்ட் ஆகல. ஸோ ஏதோ ஒரு வழியில நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற சாட்டிஸ்ஃபைட் வந்து எனக்கு திருப்தியா இருக்கு. ஓகே, ஷூர். சோ எல்லாத்தையும் கேக்குற क्वेश्चन தான், எங்களோட கோர்ஸ் பிளஸ் சர்வீஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு நினைக்கிறீங்க? உங்க கோர்ஸ் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அப்படின்னு சொல்ல போனாலே உங்க கோர்ஸ் தாங்க சார். ஏன்னா உங்க கோர்ஸ் வந்துட்டு எனக்கு என்னென்ன டவுட் வருதோ அப்பெல்லாமே நான் அதை பார்ப்பேன். உங்க கோர்ஸ் அதிகமா பார்த்தாலும் நானா கூட இருக்கலாம். ஏன்னா எனக்கு எப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ ஒரு டைம் பாக்குறப்ப புரிஞ்சிடும். எனக்கு வந்து 4 டைம் பார்க்கணும் ஒரே வீடியோவை. நான் மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அப்ப நமக்கு கிளியரா புரியும். நான் மேக்ஸிமம் நோட் பண்ணி எழுதி வைப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு 4 வாட்டி பாக்குறப்ப எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு சார். ஏன்னா மேக்ஸிமமா எடுத்தோம்னா ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆனா எனக்கு ஸ்டார்டிங் நான் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்றப்ப எனக்கு அந்த மைண்ட் இருந்துச்சு, எப்படின்னா ஒரு 2 month கோர்ஸ் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் வந்து சப்போர்ட்டும் இருக்காது, டீம்ல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இருக்காது, நமக்கு அந்த கோர்ஸ் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாம பிளாக் ஆயிடும். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுங்க சார். ஆனா எனக்கு 1.5 வருஷம் ஆயிட்டு. இப்பயும் நான் வாங்குறது ஒரு 5 month முன்னாடி வாங்கினேன். டோட்டலா சொல்ல போனா ஒரு 2 years நான் யூஸ் பண்ணேன். இப்பயும் அப்ப எப்படி யூஸ் பண்ணணும் அதே மாதிரி எல்லாமே உங்க டீம்லயும் சப்போர்ட்டும் சரி, கோர்ஸும் சரி, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா அப்படிதாங்க சார். ஸோ இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எப்பப்பெல்லாம் நான் டவுன் ஆகணும் நான் நந்தினி மேம் வீடியோ பார்ப்பேன் எங்கள் சேனலில், எப்பப்பெல்லாம் மோட்டிவேட் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ லட்சுமி பிரியா மேம் வீடியோ பார்ப்பேன்னு சொன்னீங்களோ, இதே மாதிரி மேபி இன்னும் ஃபியூச்சரில் உங்களோட வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அவங்களும் உங்களை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியல. மேம் வந்து லாஸ்ட் மந்த் கான்டெஸ்ட் வின்னர்ஸ், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. ஸோ வாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். எப்பவும் போல் கான்டெஸ்ட் வினர்ஸ்க்கு நாங்கள் 7,500 ட்ரேட்மார்க்கான காஸ்ட்டும் ப்ளஸ் டிஎம் கோர்ஸும் கொடுப்போம். ஆல்ரெடி அவங்க டிஎம் கோர்ஸ் சப்ஸ்கிரைபர் தான். ஸோ அதை மேக்ஸிமம் ரீஃபண்ட் பண்ண ட்ரை பண்ணிடுறேன். இது வந்து ப்ரைஸ் இப்போ அவங்களோட ஃபேமிலி இன்ட்ரோ பண்ணுவாங்க. வணக்கம், இது வந்து என்னோட ஹஸ்பண்ட். நேம் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம். இவங்க வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேபி, 3rd standard படிக்கிறாங்க. நேம் வந்து பார்த்தீங்கன்னா மீரா. இவங்க செகண்ட் பேபி, நேம் பார்த்தீங்கன்னா மித்துன், 1st standard படிக்கிறாங்க. இவங்களோட தான் ப்ராடக்ட் சோர்சிங் பண்ணுவாங்க. ஆமாம், இவங்க 2 பேரை கூட்டிகிட்டு தான் நான் வந்து ப்ராடக்ட் சோர்ஸ்க்குலாம் போவேன். இவங்க என்ன ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா, பார்சல் வந்துச்சுன்னா எல்லாம் பேக் பண்ணி கவர் போட்டு வச்சிருவாங்க. அந்த ஒரு சப்போர்ட் இவங்க 2 பேரும் பண்ணுவாங்க. சரி, ஓகே. வர பார்சல் எல்லாமே இவங்க தான் ஓப்பன் பண்ணி கொண்டு வந்து இங்கே அடிச்சிருவாங்க. வெளியில வச்சிருக்காங்களா, கொண்டு வந்து உள்ள அடிக்கி கவர் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ தேங்க்யூ. நீங்களே 7,500 இருக்குங்க சார். தேங்க்யூ சார். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் நினைக்கிறீங்க? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் சோர்ஸ் பண்றப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா. தேங்க்யூ. ஷூர், கண்டிப்பாக. தேங்க்யூ.